வணக்கம். சிம்ம ராசி 2025 எங்களுக்கு படிப்பு எப்படிங்க இருக்கு? நீங்க கெரியர் பத்தி சொன்னீங்க. அஷ்டமத்து சனிய பார்த்து பயப்பட வேணான்னு சொன்னீங்க. அப்போ இந்த கால தருணத்தில படிப்பு எங்களுக்கு எப்படி இருக்கும்? அ சொன்ன மாதிரி நம்ம அஷ்டமத்து சனிய பார்த்து கண்டிப்பா பயப்பட தேவையில்ல. அஷ்டமத்து சனி இன்ஃபேக்ட் எஜுகேஷன் வரும்போது நமக்கு நெறைய விஷயங்கள் ஃபேவரபுளா சனி நமக்கு செய்வாரு. முக்கியமா நம்மள சுத்தி இருக்கிற கெட்ட கெட்ட இன்ஃப்ளூயன்ஸஸ கட் பண்ணி விட்டுருவாரு. அது ஒரு நல்ல விஷயம். படிக்கிற பசங்களுக்கு ஒரு அழகா நம்மளோட ஓன் ஒர்க்கை பார்த்து நம்ம படிப்பில் முன்னேறத்துக்கு அருமையான நேரம். ஸோ எனக்கு இப்போ ஒரு 14 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் ஒரு 14 இயர்ஸ் 15 இயர்ஸு இப்போது 10th முடிச்சுட்டு 11th போகணும். எனக்கு பயாலஜி குரூப் கிடைக்குமா, மேக்ஸ் குரூப் கிடைக்குமா, சயின்ஸ் கிடைக்குமா? கட்டாயமாக சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒரே விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் அண்டர் கிராஜுவேஷன், ஸ்கூல், போஸ்ட் கிராஜுவேஷன் எதுவாக இருந்தாலும் நம்மளோட உழைப்பு தான் இப்போ நமக்கு மூலதனம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி நம்ம இப்போ உழைப்பு போட்டோம்னா படிக்கிறதுல கண்டிப்பாக நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சனி வந்து சிம்மராசிக்கு வந்து கெட்ட பிளானட், அதனால் நல்ல விஷயங்கள் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரிலாம் கிடையாது. சனி நியாயமான கிரகம். சிம்மராசிக்கு நட்பு கிரகம் இல்லைனா கூட நம்ம உழைப்பை போடும்போது நியாயமாக பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே சமயம் உழைப்பை போடலைன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் வராது. இதனால் நம்ம மார்க் பண்ணிக்கணும். படிக்கிற பசங்க படிப்பில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சிம்ம ராசி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா வரக்கூடிய டைமு. ஆனால் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் யார் நம்ம படிப்பில் கவனம் செலுத்துகிறோமோ கண்டிப்பாக வெற்றி தான். சில பேருக்குலாம் அபரிதமான வெற்றிகள், நல்ல பிரம்மாண்டமான வெற்றிலாம் படிப்பில் அமையக்கூடிய டைம். சில பேர்லாம் கெரியர் பிரேக் எடுத்து, ஸோ இப்போ நான் போஸ்ட் கிராட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ போஸ்ட் கிராட்காக வேலையை நிறுத்திட்டு படிக்க துவங்கியிருப்பாங்க. அகெயின் நல்ல ஒரு டைம் படிக்கிறதுக்கு. சில பேர் பிஹெச்டி பண்ணிகிட்ருப்பீங்க, ரிசர்ச் பண்ணுவீங்க. ரிசர்ச் பிஹெச்டிக்கெலாம் அஷ்டமத்து சனி சூப்பர்புங்க. ஒரே ஒரு விஷயம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்குது, எத்திக்கலாக ரிசர்ச் பண்ண வேண்டிய நேரம். எத்திக்ஸில் ரொம்ப கவனமாக இருங்க. என்னென்ன எத்திக்கல் இஷ்யூஸ் வரும் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்றதுல கரெக்டாக படித்து கரெக்டாக அப்ரூவல் வாங்கி கரெக்டாக வேலையை செய்யுங்க. அது மட்டும்தான் கவனிக்க வேண்டிய நேரம். மற்றபடி எத்திக்கலாக ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு சூப்பர்பான டைமு. ஃபண்டிங்கு இல்லை கிராண்ட் எழுதிட்டுருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உழைப்பை மூலதனமாக போடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கட்டாயமாக கிராண்ட் சக்ஸஸ் 6 மந்த்ஸ் இல்லை 7 மந்த்ஸில் வரக்கூடிய தருணங்கள் தான். ஸோ மொத்தத்தில் படிக்கிற பசங்களுக்கு, உழைப்பை போடுற பசங்களுக்கு, உழைப்பை போட்டு படிக்கிறவங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைமு. வாழ்க வளமுடன்.